கோணங்களுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். காவிரி நதிநீர் பங்கீடு குறித்தும் மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் காவிரி நீரினுடைய அவசியம், இங்கு வரவேண்டியதனுடைய அவசியம் குறித்து நல்லசாமி அவர்கள், விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்த நல்லசாமி அவர்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அவர் பதிவு செய்த அந்த கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். கர்நாடகாவை பொறுத்த அளவில் எங்களுக்கே பற்றாக்குறை, எங்களுக்கு போக மீதி இருந்தால்தான் விடுவோம் என்று சொன்னால், தமிழ்நாடு என்ன கர்நாடகாவினுடைய காவிரியினுடைய வடிகாலா என்ற கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். காவிரி இறுதி தீர்ப்புப்படி அவர்கள் தண்ணீர் விட மறுப்பது நாட்டினுடைய இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் விடுக்கின்ற சவால் என்றே சொல்ல வேண்டும். மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 45 டிஎம்சி தண்ணீர் கொடுக்க வேண்டும். அந்த தண்ணீரை பெற்று தந்தால்தான் சம்பா சாகுபடியும் நடக்கும். கர்நாடகாவை பொறுத்த அளவில் கோடையில் பாசனம் செய்யக்கூடாது என தீர்ப்பில் சொல்லப்பட்டிருந்தும் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே போன்ற மாதங்களில் தண்ணீர் திறந்துவிட்டு ஒரு போகம் எடுத்திருக்கின்றார்கள். ஜூன் மாதம் பாசன பருவம் துவங்குகின்ற பொழுது, பருவமழை துவங்குகின்ற பொழுது அங்கே மறுபடியும் 2வது போகம் நட்டிருக்கின்றார்கள். சில இடங்களில் 3 போகம் எடுக்கின்றார்கள், சில இடங்களில் 2 போகம் எடுக்கின்றார்கள். அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு ஒரு போகத்துக்கு கூட வாய்ப்பு இல்லை. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி கோடையில் அவர்கள் பாசனம் செய்யக்கூடாது என்று ஒரு உத்தரவு இருந்தும் அவர்கள் முப்போகம் செய்திருக்கிறார்கள், கோடையிலும் பாசனம் செய்திருக்கிறார்கள், பயிரிட்டு இருக்கிறார்கள். அப்படி எனும் பட்சத்தில் வறட்சி என்பதை எப்படி குறிப்பிட முடியும் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் பட்சத்தில் இதையெல்லாம் உறுதி செய்யும், இதெல்லாம் உண்மையா என்று மேலாண்மை வாரியம் உறுதி செய்யும் என்ற ஒரு கூற்று இருக்கின்றது. இந்த மேலாண்மை வாரியம் ஏன் இன்னும் தாமதமாகிக் கொண்டே இருக்கின்றது என்ற கேள்வியை மன்னார்குடி ரங்கநாதன் நாங்கள் முன்வைத்தோம். அதற்கு அவருடைய பதில், தாமதமாக இருக்கிறதுக்கு காரணம் கர்நாடகம்தான். அவங்களுக்கு ஒரு கவலை வந்துடுத்து, வேறு யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா தங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லாத போயிடுமோ அப்படிங்கிறதுனால தான் இது இருக்குது. உடனடியாக என்ன செய்யணும்னாக்க, இதில் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கணும். சட்ட ரீதியாக தமிழ்நாட்டுக்கு சென்ட்ரல், அதாவது தமிழ்நாடு அரசுக்கு இந்த நதிநீர் ஒப்பந்தப்படி சென்ட்ரல் வாட்டர் அந்த இது இருப்பார் 1956 சட்டப்படி நமக்கு எல்லா செக்ஷனும் நமக்கு ஜெயிச்சாச்சு. அதில் எந்த விதமான மாறுதலும் இல்லை. அப்படி இருக்கிற போது அமல்படுத்த வேண்டியது ஒரே கடமை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. மத்திய அரசிடம் இது அமல்படுத்த வேண்டியது தாமதப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இந்த ஆணையத்தை அமைப்பதை மட்டும், மேலாண்மை வாரியத்தை அமைப்பதை மட்டும்தான் மத்திய அரசு செய்ய வேண்டும், அதை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். ஒரு என் முன் 2 கேள்விகள். நாம் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். என் முன் 2 கேள்விகள். ஒன்று, மத்திய அரசு ஏன் இதை தொடர்ந்து அமல்படுத்துவதில் தாமதம் காட்டிக்கொண்டே இருக்கின்றதா அல்லது சுணக்கம் காட்டிக்கொண்டே இருக்கின்றதா? அது இருமாநில பிரச்சனை என்ற ஒரு கருத்தை கூட முன்வைக்கின்றதா? இந்த பிரச்சனையில் மெல்லமாக முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை வைத்திருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இன்னொன்று, கர்நாடக அரசு பயப்படுகிறதா? காவிரி எங்கள் மாநிலத்தினுடைய நீர்பிடிப்பு பகுதி, எங்கள் மாநிலத்தின் நீர், இதை நாங்கள் ஏன் தர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் இதற்கு காரணமா? இந்த 2க்குமான உங்களுடைய பதில். அவர் சொன்னது அந்த கூற்று ஓரளவுக்கு உண்மை தான். கர்நாடகாவுக்கு ஒரு அச்சம் இருக்குது, தனக்கான உரிமையை பறி போயிடும் அப்படின்னு சொல்லி. உரிமைன்னு சொல்கிறத விட அவங்களுக்கு அதன் மேலே இருக்கக்கூடிய கண்ட்ரோல், அந்த வாட்டர் மேலே இருக்க கண்ட்ரோல், அது அப்சல்யூட் கண்ட்ரோல் அவங்களுக்கு கிடையாது. நீர் பங்கீடுன்றது மாநிலங்களுக்கு நடுவில் ஸ்டேட் சப்ஜெக்டாக இருந்தால் கூட இப்போ இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் முழுமையாக செயல்படுத்த வேண்டியது மத்திய அரசோட கடமையாயிருது. ஸோ அப்போ எப்போ ஆனால் நதிகளை தேசியமயமாக்கப்படாத பொழுது இது கர்நாடகத்தினுடைய இதுதானே? இல்லை, கர்நாடகத்துடைய நதின்னு சொல்லி இதை கிளைம் பண்ண முடியாது. இது ஒரு இன்டர்ஸ்டேட் ரிவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது இது ஒரு லாங் ட்ரான் லீகல் டிஸ்பியூட்டு. இதில் ஒரு பெரிய சட்ட சிக்கலுக்கு அப்புறம் இறுதி தீர்ப்பே வந்துருச்சு. சுப்ரீம் கோர்ட்டும் இதை அப்போல் பண்ணிடுச்சு. அவங்களுக்கான குறைகளை நிவர்த்தி செய்யறதுக்காக மட்டும்தான் கேசஸ் பெண்டிங்கே ஒழிய அதற்குள்ளே போகாமல் இந்த முழுமையாக வரையறுக்கப்பட்டு விட்டாச்சு. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிவிட்டது. பின்னும் ஏன் இந்த மேலாண்மை வாரியத்தை அமைப்பதில் மத்திய அரசுக்கு இது ஒரே ஒரு காரணம் அரசியல் காரணம் மட்டும்தான் இருக்க முடியும். காரணம் 2 தேசிய கட்சிகள். இங்கே இருக்க ரீஜனல் பார்ட்டிஸ், நம்ம தமிழகத்தில் அதிமுகவோ தொடர்ந்து யார் ஆட்சிக்கு வர்றாங்களோ அதே மாதிரி மித்த கட்சிகளும் சரி, அதற்கு கூட தேசிய கட்சிகளோட இங்கே இருக்கிற ஸ்டேட் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும், கோரிக்கைகளை வைக்கிறாங்க. கோரிக்கையில் வைக்கும் போதாங்க போய் சொல்கிறாங்க. முன்னாடி ஞானதேசியன் இருக்கும்போது சொன்னார், இப்போ இளங்கோவனும் கூட முன்னாடி அவர் இருந்த பெரியலையும் போய் சொல்லியிருக்காரு. அப்புறம் திருப்பியும் எல் கணேசன் பேசுவார், பொன் ராதாகிருஷ்ணன், இப்போ தமிழரசையும் பேசுகிறாங்க. தொடர்ந்து கோரிக்கைகள் வைக்கப்படுது. ஆனால் 2 தேசிய கட்சிகளுக்கும், காங்கிரஸ் இப்போ அங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கும் சரி, கர்நாடகாவும் சரி, ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியதாக நினைக்கக்கூடிய பிஜேபி அது இப்போ பவரில் இருக்குது. 2 கட்சிகளுக்குமே தங்களுக்கான அரசியல் ஆதாயம் கர்நாடகாவில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை ஒரு அரசியல் நிலைப்பாட்டை, ஒரு மக்கள் வாழ்வாதாரம், வாழ்வு சார்ந்த ஒரு பிரச்சனையை, ஒரு
விவசாயிகள் பிரச்சனையை ஒரு அரசியலாக்குறது வந்து காரணம் வந்து இந்த தேசிய கட்சிகளும் அந்த மத்தியில் ஆள்ற தேசிய கட்சிகளும் தான். இந்த நிலையில் என்னுடைய நிறைவான ஒரு கேள்வியாக இதை நான் உங்களிடம் முன்வைக்க விரும்புகிறேன். உச்சநீதிமன்றமே தீர்ப்பை வழங்கிவிட்டது, அதையே கர்நாடகம் பின்பற்றவில்லை. இந்த நிலையில் ஒரு மேலாண்மை வாரியம் அமைத்து விட்டால் மட்டும் கர்நாடகம் அதை கடைபிடித்து விடுமா? அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை காட்டிலும் ஒரு வலுவான அமைப்பாகத்தான் அது இருக்க போகின்றதா? அதற்கு முழு அதிகாரம் இருக்குமா கர்நாடகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அளவில் இந்த காவிரி பிரச்சனையில்? இல்லை, ஏற்கனவே முன்னே வந்து தீர்ப்புகள் வந்தப்போ வந்து கர்நாடகா வந்து முரண்டு பிடிச்சி தண்ணீர் திறக்க மறுத்து சில பிரச்சனைகள்லாம் வந்தது. அப்போ சட்ட சிக்கல் வருன்ற பற்றி கடைசியில் வந்து வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்க ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் என்னதான் இருந்தாலும் ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து சிஎம் வந்து அடிபணிந்து தான் போக வேண்டியும். ஒரு சுப்ரீம் கோர்ட் சொல்லும்போது வந்து அதை கண்டிப்பாக வந்து அடிபணிஞ்சு திறந்து விட்டு தான் ஆக வேண்டும். அவங்க கொஞ்சம் முரண்டு பிடிக்கலாம். இந்த மேலாண்மை வாரியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேலாண்மை வாரியம் எப்போ கான்ஸ்டியூட் பண்ணுறாங்களோ, காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டை கான்ஸ்டியூட் பண்ணி ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் பவர்ஸ் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் வந்துரும். சென்ட்ரல் வாட்டர் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இல்லைன்னா சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு வந்து அவங்க தான் வந்து இந்த கிருஷ்ணா சாகர் கபினி மற்றும் இதை திறந்து விடுக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் கேஸில் மட்டும் காவிரியில் மட்டும் அவங்களுக்கு அந்த அப்சல்யூட் பவர்ஸ் போயிடும். ஸோ இமெயில் வந்து நாங்கள் வந்து நினைச்ச போது கர்நாடகா திறந்து விடுறதோ இல்லை மூடிக்கிறதோ அந்த மாதிரி ஒரு அந்த ஷட்டரோட சாவி சிம்பிளாக சொல்லணும்னா வந்து மத்திய அரசின் கையில் போயிடும். சாவி இருக்காது, பட் லிஃப்ட் பண்ணுற அந்த ரைட்ஸ் வந்து அதுக்கிட்ட போயிடுறதுனால கர்நாடகத்தோட ஆளுமை வந்து அதில் குறைஞ்சிடும். நிச்சயமா உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக நன்றி. எங்களோடு வருகை இருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு, அதே போல விவசாயிகள் சங்க தலைவர் திரு ரங்கசாமி ரங்கநாதன் அவர்களுக்கும், விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் திரு ரங்கநாதன் அவர்களுக்கும், நல்லுசாமி அவர்களுக்கும் மிக்க நன்றி. அவர்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்தமைக்கு. இந்த பிரச்சனையை பொறுத்தளவு சட்டமும் தார்மீகமும் நம் பக்கம் இருக்கின்றது. ஒரு கருத்தை பதிவு செய்து விட்டனர், ஒரு தீர்ப்பு வந்து விட்டது. அந்த தீர்ப்பை அமல்படுத்த வேண்டியது மட்டும்தான் அரசுகளின் கைகளில் இருக்கின்றது. அதை அவர்கள் சரியாக கடைபிடிக்கட்டும். மற்றும் ஒரு கோணங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.